குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய், அஜித், சூர்யா பெரிய நடிகர்கள்னு இவங்கள தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, திரிஷாவுக்காக எந்த ஒரு குரலும் குடுக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த நிர்வாகி அதிமுகவை சேர்ந்த அந்த நிர்வாகி, யாரோ ஒருத்தர் சொன்னதுனால நான் அந்த தப்ப பண்ணிட்டேன். மத்தபடி அம்மையாருடைய திரிஷா அம்மையாருடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் காரணம் கிடையாது. அவங்கள பத்தி நான் எங்கேயுமே புறம் பேசல அப்படிங்கிற மாரி, தவறா பேசல அப்படிங்கிற மாரி சொல்லி பல்டி அடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆதாரமா அவர் ஏற்கனவே பேசின வீடியோ சோஷியல் மீடியாவுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, திரிஷாவுக்காக எந்த ஒரு குரலும் குடுக்கல. இதெல்லாம் வந்துட்டு திரிஷா தான் யோசிக்கணும். ஸோ இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு யாரும் வந்துட்டு குரல் குடுக்கலையே, இனிமே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நெனச்சிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ திரிஷா எடுத்த முயற்சியில தான் இன்னைக்கு ஏவி ராஜு வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகி அப்படிங்கிற மாரி தகவல்கள் வெளியாகியிருக்கு.